ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி மயில் வந்து சந்திராவை செம்மையாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. சின்னதா நீங்கள் சொன்ன மாதிரி சவாலில் தோத்துட்டீங்களே, அதனால வாங்க வந்து ஆசிரமத்தில் முறவாசம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, ஏய் இப்போ தானே அந்த ஆசிரமத்தை நீங்கள் திறந்துருக்கீங்க, அதுக்குள்ளே எப்படி அது குப்பையாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் எங்கள் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை இழுத்துட்டு போய் காட்டுறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை இருக்கு, நான் அந்த சிலைக்கு பக்கத்துல எல்லாம் செம்ம குப்பை இருக்கு, ஒழுங்கா பெருக்கி அள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்திராவை இந்த இடத்துல பெருக்குன்னு பெருக்க விட்டுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம மயில் வந்து வீடியோ எடுத்து ரோகிணி ஸ்வாதி ரெண்டு பேருக்குமே அமுச்சு விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி ஸ்வாதி கிட்ட சொல்றாங்க, நம்ம சித்தி என்னென்ன பாடுபடுத்திருப்பாங்க கார்த்திய, அதுவும் இல்லாம மரியாதை குறைவா டிரைவர் பையிலேன்னு கூப்பிட்ட வாயி இப்ப பாத்தியா அந்த ஆசிரமத்தையே பெருக்கல அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஸ்வாதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து யோசிக்கிறாங்க, நம்ம இப்படியே பெருக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்மளை டெய்லியும் முறவாசம் பண்ண விட்டுருவாங்க, அதனால நம்ம இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ ரேவதி வந்துடுறாங்க. என்ன சித்தி இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் முடியவே முடியாது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து தான் ஆகணும், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கார்த்திகிட்ட சவால்லாம் விடுறீங்க, இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க, என் புருஷன்கிட்ட சவால் விட்டா உங்களுக்கு இந்த நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, ரேவதி என்னை எப்படிலாம் பழி வாங்குறீங்களா, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் சந்திராவுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் பின்வாசல் வழியாக ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம மயில் கார்த்தி ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டுமே நம்ம சந்திராவுக்கு வேற வழி இல்லை, பேசாமல் நம்ம பெருக்கி அள்ளிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு உட்காந்து பெருக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி வந்து முத்துவேல் கிட்ட சொல்றாங்க, சித்தப்பா என் பொண்டாடியை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கு, சந்திரா எவ்வளவு கஷ்டப்படுறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்துவேல் சொல்றாங்க, எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி மயில் தான் பாவீங்க, நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து செம்ம கோவமா இருக்காங்க. அப்போ சிவனாண்டி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, என்ன சந்திரா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய பழி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமேட்டு அந்த குடும்பத்தை நான் சும்மா விட போறதா இல்லை, ரேவதி என்னென்னலாம் பண்றா தெரியுமா, இனிமேட்டு அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட நம்ம சிவனாண்டி சொல்றாங்க, அவ உன்னோட அக்கா பொண்ணு தானே, அதனால அவளை நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க, யார் சொன்ன அக்கா பொண்ணுன்னு சொல்லிட்டு, எனக்கு அக்காவே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன அக்கா பொண்ணுன்னு, என் அக்காவே எனக்கு தேவையில்லை, இனிமேட்டு எனக்கு அதுங்களை பத்திலாம் கவலை கிடையாது, கண்டிப்பா ரேவதியை நான் பழி வாங்கியே ஆவேன், ஏன்னா கார்த்தியை எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ரேவதியை ஏதாவது பண்ணா மட்டும்தான் கார்த்தி ரேவதியை நினைச்சு தினம் அழுதுகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, ராஜா இப்படியே உன் கையை கோர்த்துக்கிட்டு பீச் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வரணும், நான் வந்து உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொன்ன இதை கேட்ட கார்த்தியும் ரேவதி கையை பிடிச்சிட்டு, கண்டிப்பா ரேவதி உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப அன்பா பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சந்திரா வந்து பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க, அடி பாவி என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு நீ அவன் கூட சந்தோஷமா இருப்பியா, அதெல்லாம் நான் நடக்க ஒருபோதும் விடவே மாட்டேன், என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் கையை பிடிச்சிட்டு நீ ஊரூரா சுத்தணுமா, அது நடக்கவே நடக்காது, கண்டிப்பா இப்போ வர வேலண்டைன்ஸ் டேக்கு நீ எங்க இருப்பேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ராஜா வேலண்டைன்ஸ் டே வருதுல்ல, அதுக்கு நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, அதை நான் இப்போ சொன்னா அந்த சர்ப்ரைஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, அதுவும் கரெக்ட் தான், சரி அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா வந்து எப்படியாவது ரேவதியை நம்ம இங்கே இருக்க வைக்கக்கூடாது, அக்கா இந்த ஊரில் இல்லை, அக்கா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து தான் நம்ம ஏதாவது பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு சிவனாடிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அந்த ரேவதி வந்து கார்த்தி கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போகிறாளாம், என்னை இந்த ஆசிரமத்தை பெருக்க விட்டு முறவாசம் செய்ய வச்சால அந்த கார்த்திக்கு நம்ம செம்ம பெரிய ஆப்பா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாடி சொல்கிறாங்க, கண்டிப்பாக சந்திரா உன்னைய இப்படி கஷ்டப்படுத்தினவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்க மட்டும் வேலண்டைன்ஸ் டேக்கு சந்தோஷமாக இருப்பாங்களா, ரேவதி இருந்தால் தானே கார்த்தி வந்து சந்தோஷமா இருப்பான், ரேவதியே இல்லைன்னா அப்புறம் எங்கிட்ட அந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி கேட்க இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, நான் சொல்ற ஐடியா மாதிரி பண்ணுங்க, நம்ம சந்திரா வந்து ஏதோ ஒரு பிளானை சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளானை கேட்டதுமே சிவனாண்டி வந்து சூப்பர் சந்திரா நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பாரு, இதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன், என்னைய பழி வாங்கின அந்த கார்த்திக்கு ரேவதியை வச்சுதான் சரியான பாடத்தை நம்ம புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க.
சிவனாண்டி முத்துவேல் சந்திரா சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து ரேவதி பேக்ல வச்சிடுறாங்க. கண்டிப்பா இதுக்கு மேல ரேவதியால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சிவனாண்டியோட பேச்சு கேட்டுட்டு அதிகாரிகளும் சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ கார்த்தி மயிலுக்கு ஒண்ணுமே புரியல. மயில் கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, என்ன பசங்களை வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, எனக்கு தான்ப்பா ஒண்ணுமே தெரியலவா, உங்ககிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்க கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த அதிகாரிங்கெல்லாம் சொல்றாங்க, இங்க ரேவதின்றவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, என்னோட ஒய்ஃப் தான் சார் ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அதிகாரி சொல்கிறாங்க, அவங்க மேலே எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் அவங்கள நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும், ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ காத்தி சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு விசாரணை பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா நாங்கள் யாரை வேணாலும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க. ரேவதியும் அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா சந்திரா வச்ச பொருள் இருக்குது. இதை பார்த்ததுமே ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ரேவதி சொல்கிறாங்க, இது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு நாங்கள் உங்ககிட்ட கேட்கல, எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி உங்கள் பேக்கில் இந்த பொருள் இருந்திருக்கு, அதனால உங்களை நாங்கள் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கார்த்தியும் உனக்கு இதெல்லாம் தேவைதான், யாருக்கிட்ட மோதுற, என்கிட்டயா மோதிர, என்னையவே உன் அம்மாவோட ஆசிரமத்துக்கு பெருக்கி அள்ளி முறவாசம் செய்ய வச்சல, இப்போ பாரு உன் பொண்டாட்டியை நான் எப்படி போலீஸை வச்சு பிடிக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ மயில் சொல்கிறாங்க, எப்பா எனக்கு என்னமோ இதெல்லாம் சின்னத்தை பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ எதுக்கும் கவலைப்படாமல் போ, நான் இருக்கேன், உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கார்த்தி, நீ இருக்கன்ற தைரியத்தில் தான் நான் தைரியமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணி தொலைச்சாலோ தெரியல, இப்போ போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு, அக்கா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து இப்படியெல்லாம் நடக்குது, என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்ன இருந்தால் என்னைய பழி வாங்குங்க, அதை விட்டுட்டு எதுக்கு ரேவதியை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இப்போ என்ன இந்த மாதிரி நான் பண்ணேன்னு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது மயில் வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சின்னத்தை, இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களை தவிர வேறு யாராலையுமே பார்க்க முடியாது, கார்த்தி உங்களை அந்த ஆசிரமத்தை பேருக்கு முறவாசம் பண்ண வச்சுட்டான் அப்படிங்கிறனால தான் அந்த கோவத்தில் ரேவதியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, கடைசியில் மாட்ட போகிறது நீங்கள் தான், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து கோவமாக உள்ளே போயிடுறாங்க. அப்போது கார்த்திகிட்ட மயில் சொல்கிறாங்க, எப்பா சீக்கிரமாக இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரேவதியை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு ராஜராஜன் சொல்கிறாங்க, எப்பா என் பொண்ணை வேற விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கப்பா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, ரேவதி மேல எந்த தப்புமே கிடையாது, அதனால நம்ம தைரியமா இருக்கலாம், இதெல்லாம் பண்ணது அந்த சின்னத்தை தான், அவங்கள கண்டிப்பா இந்த வாட்டி சும்மா விடவே கூடாது, நானும் சரி போனா போட்டும் பாவம் இவங்க உண்மை தெரிஞ்சா திருந்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா இன்னும் நம்ம மேல இருக்கிற வன்மம் அவங்களுக்கு அதிகமாயிட்டே தான் போகுது, இப்போ அவங்களுக்கு நம்ம சரியான பாடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி நம்ம ரேவதியை காப்பாற்றிடுவாங்க. கடைசியில் கம்பி என்ன போகிறது என்னமோ நம்ம சிவனாண்டி, முத்துவேல், சந்திரா இந்த 3 பேரும் தான். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.